ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் நவராத்திரி வாழ்த்துக்கள். எங்கள் வீட்டில் கொலு வச்சுருக்கோம். இந்த வீடியோவில் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க. மேலே எப்போதுமே இது ஹாலில் இருக்கிறது தான் என்னோடய சாயப்பா. கீழே தான் படி, அவருக்கு கீழே தான் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு படியில் குரு பகவான் வச்சுருக்கேன். அந்தாண்டு சிவன், பார்வதி, பிள்ளையார், முருகர். அந்தாண்டு தனியாக முருகரும் பிள்ளையாரும் தனியாக வச்சுருக்கேன். மேற்படியில் அது. ரெண்டாவது படியில் அஷ்டலட்சுமி வச்சிருக்கேன். மூணாவது படியில் துர்கா, மகாலட்சுமி தேவி, சரஸ்வதி தேவி வச்சிருக்கேன். நாலாவது படியில் ராமர் பட்டாபிஷேகம் வச்சுருக்கேன். நடுப்புற ஒரு கோயில், அந்தாண்ட விஷ்ணுவோட இது வச்சுருக்கேன். பார்க்கடலோட இது, விஷ்ணுவோட இது வச்சுருக்கேன். அஞ்சாவது படியில் இது அர்த்தநாரீஸ்வரர். இது அதுக்கு பக்கத்தில் மரப்பாச்சியோட இது. சும்மா எப்போதுமே மரப்பாச்சி கல்யாணம் வைக்காது, இந்த நட 60ஆம் கல்யாணம் செட்டு மாதிரி செட் பண்ணியிருக்கேன். அதுக்கு பக்கத்தில் மாரியம்மன் அந்த பாம்பு புத்து மாதிரி சாமி கும்பிட்ற மாதிரி செட் பண்ணியிருக்கேன். ஆறாவது படியில் தச அவதார் வச்சுருக்கேன். 10 அவதாரம் விஷ்ணுவோட இது. ஏழாவது படியில் துளசியை வணங்குற மாதிரி, அதாவது கும்பிட்ற மாதிரி வச்சுருக்கேன். 2 யானை வச்சுருக்கேன். நடுப்புற கலசம் வச்சுருக்கேன். அதுக்கு அந்தாண்ட பல்லாங்குழி விளையாடுற மாதிரி வச்சுருக்கேன். எட்டாவது படியில் ராமாயண செட்டு ஃபுல்லாக வச்சுருக்கேன். அனுமான் சஞ்சீவி மலை தூக்கிட்டு வர்றது மாதிரியும் இருக்கு மேலே. ஒன்பதாவது படியில் சும்மா அந்த செட்டியார் அந்த தாத்தா உட்காந்துருப்பாங்க இல்லையா, தலையாட்டிட்டு அதே மாதிரி வச்சு கடை மாதிரி வச்சுருக்கேன். இங்கே தாத்தா, அந்த பாட்டி. 10வது படியில் இது மாதிரி சின்ன சின்ன அம்மிக்கல் இதை மாதிரிலாம் வச்சு இந்த மாதிரி முறத்தால் விளக்கு வச்சு, இந்த நட இது புதுசு வாங்கினது. பதினோரு படியில் மீனாட்சி அம்மன் கோவில் டெம்பிள் காட்டியிருக்கேன். ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு ஸ்டோரி இது காட்டுவேன். இந்த நட மீனாட்சி அம்மன் டெம்பிள் வச்சுருக்கேன். இங்கே தாத்தா பாட்டி பழக்கடை வச்சுருக்காங்க. அங்கே ஐயர் பூஜை பண்ணுறாரு. அவங்க ஃபேமிலி பக்கத்தில் இருக்கிற மாதிரியும், இங்கே மர நிழலில் 2 பசங்க நிற்கிற மாதிரியும் காட்டியிருக்கேன். மேலே பின்னாடி டெம்பிள் இருக்குது. இது லக்ஷ்மி சும்மா இங்கே வச்சுருக்கேன், டெக்கரேஷன் பண்ணி. எல்லா வருஷமுமே இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்டோரி சொல்லி தான் வைக்கிறது. டெய்லி எல்லோரும் வெத்தலை பாக்கு வாங்கிட்டு எல்லாம் போகிறது ரொம்ப மனசுக்கும் சந்தோஷமாக இருக்கும். நமக்கும் 9 நாள் எப்படி போகிறதுன்னு எனக்கு தெரியாது. அதை மாதிரி போயிடும். இந்த வீடியோவிலே நான் எங்கள் வீட்டில் பஜன் வைப்பேன். எப்போதுமே நவராத்திரியில் ஒரு நாள் பஜன் உண்டு. அந்த பஜன் வீடியோவும் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். எல்லோரும் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.